ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த ஆராதனை நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக அமையட்டும் என்று தேவ சமூகத்தில் நாம் ஜெபத்தோடு தரித்திருப்போம். இந்த ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை. உயிர்த்தெழுதலுக்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி சிந்திப்பதற்கும் நம்மை அர்ப்பணிப்பதற்கும் நம்முடைய திருச்சபை நமக்கு அறைகூவல் விடுத்திருக்கிறது. மேலும் இந்த நாள் நமக்கு ஒரு விசேஷித்த நாள். தமிழர் புத்தாண்டு இந்த நாளிலே அனுசரிக்கப்படுகிறது. தமிழ் மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த புத்தாண்டின் மன மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய ஆண்டு நம் ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக தமிழ் தேசத்திற்கும் சேமத்தை கொண்டு வரட்டும் என்று ஜெபத்தோடு நாம் தரித்திருப்போம். கிறிஸ்துவின் நாமத்திற்கு, அதாவது உயிர்த்தெழுதலுக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதால் என்று சொல்லி நாம் ஆண்டவரை போற்றி பாடுவோம். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதால் ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று தந்து தொண்டு செய்யுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஆமாண்டவரே, இந்த உலகின் ஒவ்வொரு எல்லைகளிலும் சாட்சியாக இருப்பதற்காக நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். அழைத்தவர் உண்மையுள்ளவர். எங்களுடைய சொல், செயல், நடத்தைகள் மூலமாக உம்முடைய நாமத்திற்கு சாட்சியாக ஜீவிக்கும் சிலாக்கியத்தை தொடர்ந்து எங்களுக்கு தாரும். தேவ கிருபையும் இரக்கமும் ஆசீர்வாதமும் எங்களோடு தங்கி இருக்கட்டும். இந்த ஆராதனையில் நீர் எங்களோடு இடைபடுவீராக. வருகிறவர்களுக்கு ஆசீர்வாதமாக ஆராதனையை மாற்றித்தாரும். உம்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கும் சிலாக்கியத்தை தொடர்ந்து எங்களுக்கு தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக பாமாலை 267 போற்றும் போற்றும் பாடுவோம். Oh
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் கூட தங்கி இருப்பதாக, நம்மோடும் கூட இருப்பதாக. நாம் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் இருதயங்களின் எல்லா விருப்பங்களையும் எல்லா இரகசியங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆகவே நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, பூமி முழுவதும் சாட்சியாக இருப்பதற்காக எங்களை பலப்படுத்தி அனுப்பினவரே, எங்களுடைய சொல், செயல் மற்றும் வார்த்தைகள் எல்லாம் உம்மை மகிமைப்படுத்துவதற்கு கிருபை தாரும். இந்த பாவமான உலகில் பரிசுத்தமாய் ஜீவிக்க எங்களுடைய வாழ்க்கை அநேகருக்கு சவாலாகவும் ஆசீர்வாதமாகவும் அமைய உதவி செய்யும். தொடர்ந்து எங்களோடு இடைபடும். உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். உட்காருங்கள். வேத பாட வசனங்கள் வாசிக்க கேட்கலாம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் முடிய. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல். சேனை தலைவன் சேவகரோடே கூட போய் அப்போஸ்தலர்களை அழைத்து கொண்டு வந்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தினார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவர்களை நோக்கி, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்று சொன்னான். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது.
நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருள்கிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நாம் அனைவரும் எழுந்திருப்போம். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்ட சங்கீதம் 138 வசனங்கள் 1 முதல் 7 வரை. சங்கீதம் 138. உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தரின் மகிமை பெரிதாயிருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். நாம் சேர்ந்து வாசிப்போம். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அனைவரும் அமர்வோம். இரண்டாம் வேதப்பாடம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் வசனம் 18 முதல் 25 வரை. பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகார் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிந்திருக்கிறோம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லோரும் நம்முடையவர்கள் என்று வெளியாயிருக்கும்படிக்கு பிரிந்து போனார்கள். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். சத்தியத்தை நீங்கள் அறியாதிருந்தன அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறபடியினாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிர என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலும் உமக்கு எழுதியிருக்கிறேன். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறனே அல்லாமல் வேறே யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவையுடன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாய் இருக்கிறான். ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் என்றார் என்பது. ஆமென். மறுபடியுமாக நாம் அனைவரும் எழுந்திருந்து பாமாலை 127 பாடுவோம். கிறிஸ்தெழுந்தார், கிறிஸ்தெழுந்தார்.
வாசிக்கும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற சுவிசேஷ வேத பாடம் தூய லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24வது அதிகாரம் 36வது வசனம் முதல் 48வது வசனம் முடிய அடங்கியிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ வார்த்தையை கேளுங்கள். லூக்கா 24:36 முதல். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறதென்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள். என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன்கூட்டு துணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்பது. இது இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ வார்த்தை. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உமக்கு சாட்சிகள். எங்களை மீண்டுமாக அர்ப்பணிக்க உதவும். உம்முடைய நாமத்தை பறைசாற்றுவதற்கு கிருபை தாரும். வேத வசனங்கள் எங்களை உற்சாகப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். உட்காருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு நாம் சாட்சிகள் என்று சிந்திப்பதற்காக திருச்சபை நமக்கு அறைகூவல் விடுத்திருக்கிறது. வாசிக்க கேட்ட அப்போஸ்தலர் மற்றும் யோவானின் நிருபம், சுவிசேஷ வாக்கியங்கள் எல்லாம் நாம் கிறிஸ்துவிற்கு சாட்சிகள் என்பதை உறுதிப்படுத்துகின்றன. என்னுடைய வாழ்க்கை இந்த நாளிலே கிறிஸ்துவின் நாமத்திற்கு சாட்சியாக இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க இருக்கிறோம். லீ ஸ்ட்ரபல் அவர் நாஸ்திகராக இருந்து கிறிஸ்தவராக மாறியவர். சிகாகோ ட்ரிபியூன் என்கிறதான செய்தித்தாளின் எடிட்டராக இருந்தவர். அந்த செய்தித்தாள் பரிசு பெற்ற, மிகவும் புகழ்ச்சி பெற்ற செய்தித்தாள் ஆகும். இவர் நாத்திகராக இருந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது இவருடைய மனைவியார் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவ மதத்தை பின்பற்ற ஆரம்பித்து விட்டார். இது இவருக்கு ஒரு விதத்திலே அதிர்ச்சியாக இருந்தாலும் அதை குறித்து அவர் எதுவுமே அந்த நேரத்தில் பேசவில்லை.
ஆனால் ஒன்று மட்டும் தனக்குள்ளாக முடிவெடுத்தார், இந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை நான் தவறு என்று நிரூபித்து காட்டுவேன் என்று சொல்லி இயேசு உயிர்த்தெழவில்லை என்று நிரூபிப்பதற்காக தன்னுடைய ஓட்டத்தை ஆரம்பித்தார். பல ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டார். பலவிதமான மக்களை சென்று சந்தித்து பல காரியங்களை குறித்து அவர் பேட்டி எடுத்தது உண்டு. எப்படியாவது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்பதை நிரூபித்து விட வேண்டும் என்று அவர் செய்த காரியங்கள் எல்லாம் த கேஸ் ஃபார் கிரைஸ்ட் என்கிறதான புத்தகத்தில் இன்றைக்கும் பதிவிடப்பட்டுள்ளது. ஆனால் இப்படியாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிற நாட்களில் தானே இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே உயிர்த்தெழுந்து விட்டார், நானும் அவரை நம்புகிறேன், அவருக்கு நானும் சாட்சி என்று அவர் முடித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்று நிரூபிப்பதற்காக அநேக கூட்டங்கள் எழும்பின. ஆனால் யாரும் இதுவரை அதில் வெற்றி பெற முடியவில்லை. யூடியூப்பில் நீங்கள் சென்று பார்ப்பீர்கள் என்றால் அதற்கான ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ரிஸ் மற்றும் படங்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்பதை சாதிப்பதற்கு இன்றைக்கும் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் எந்த ஒரு காரியங்களும் இயேசு உயிர்த்தெழவில்லை என்பதை நிரூபிக்க முடியாமல் போய்விட்டது. அப்படி என்றால் இந்த இயேசு உண்மையிலேயே உயிர்த்தெழுந்தார், அதை சாட்சியாக அறிவிப்பதற்குத்தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதிகள் நமக்கு இந்த சாட்சியாக இருப்பதை குறித்து கற்றுத்தருகின்றன. சீடர்கள் பயத்திலே நொறுங்கி போய்விட்டனர், தன்னுடைய வீட்டிற்குள்ளாக அடைந்து இருக்கின்றனர். இந்த சீடர்கள் சாட்சியாக மாற வேண்டும் என்றால் இவர்களுக்கு முதலாவதாக என்ன வேண்டும் என்பதை ஆண்டவர் புரிந்து இந்த சீடர்களை சந்தித்து அவர்களை சாட்சியாக இருப்பதற்கு உற்சாகப்படுத்துகிறார். இன்றைக்கும் நாமும் பல விதங்களிலே ஆண்டவருடைய நாமத்திற்கு சாட்சியாக இருப்பதற்கு பயப்படுவோம் என்றால் வேத வசனம் உங்களையும் என்னையும் உற்சாகப்படுத்த விரும்புகிறது. இந்த வேத வசனத்தின் மூலமாக நீங்களும் நானும் பலன் பெற்று உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு சாட்சியாக நம்முடைய சமுதாயத்தில் ஜீவிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். சாட்சி என்று சொல்லும் பொழுது நாம் நம்முடைய வாயினால் பறைசாற்றுவது மட்டும் சாட்சி அல்ல, வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுவது அது மிகப்பெரிய சாட்சி என்பதை நாம் ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது. ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் பெட்டர் than the words, இப்படியாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். என்னுடைய செயல்கள் வார்த்தைகளை விட அதிகமாக செயல்பட்டு விடுகின்றன. இந்த உலகத்திலே இன்றைக்கு சாட்சி சொல்லுவதற்கு குறைவு இல்லை. நீங்கள் எந்த சேனல்ஸையும் திருப்பி பாருங்கள், கிறிஸ்துவின் நாமத்திற்காக சாட்சி கூறுகிறவர்கள் ஆயிரம் பேர்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கை இந்த நாளிலே வேத வசனத்திற்கு மாறாக, முரணாக, புறம்பானதாக காணப்படுகிறதினால் இந்த இயேசுவின் சாட்சி இந்த சமுதாயத்தில் இம்மட்டும் எட்டப்படவில்லை. கிறிஸ்து மரித்து ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளாகவே உலகத்தை புரட்டுகிறவர்கள் இங்கேயும் வந்துவிட்டார்கள் என்று முழு உலகத்தையும் புரட்டி போடும் அளவிற்கு அந்த சாட்சி வல்லமை பொருந்தியதாக இருந்தது. எத்தனை பேர்? அதிகமாக 120 பேர். ஒரு 120 மக்களால் இந்த உலகம் புரட்டப்பட்டு விட்டது சுவிசேஷத்தினால். ஆனால் இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள், இந்திய தேசத்தில் மாத்திரமே லட்சக்கணக்கான மிஷனரிகள் சேவை புரிந்து கொண்டிருக்கின்றனர், மிஷனரிகள் மற்றும் போதகர்கள். ஆனால் இன்றைக்கும் இயேசுவின் சுவிசேஷம் இந்திய தேசத்திற்கு வந்து 2000 ஆண்டுகளுக்கும் அதிகமாக மாறிவிட்டது. ஆனால் இந்த 2000 ஆண்டுகளுக்குள்ளாக நாம் இந்த 2% மிஞ்சுவதற்கு நம்மால் முடியவில்லை. நம்முடைய ஆலயத்தை நாம் பொறுப்பெடுத்துக் கொள்வோம். நம்முடைய ஆலயத்திலே எத்தனை புதிய மனிதர்கள் வந்திருக்கின்றனர் என்பதை கேள்வி கேட்டு பார்க்கும் பொழுது எனக்கும் அது பொருந்துகிறதாக காணப்படுகிறது. நம்முடைய ஆலயங்களை எடுத்து பார்ப்போம். டெல்லி பட்டணத்திலே எத்தனை புதிய நபர்கள் கிறிஸ்துவின் சாட்சியை கேட்டு ஆலயத்திற்குள்ளாக வரவேற்கப்படுகிறார்கள். ஐயா, நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சாட்சிகள். ஆனால் இந்த சாட்சி இந்த சமுதாயத்திற்கு எட்டப்படவில்லை. என்ன காரணம்?
ஒருவேளை என்னுடைய வார்த்தைகள் வல்லமை மிகுந்ததாக இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை அந்த வார்த்தைகளை அவித்து போடுகிறதாக காணப்படுகிறது. மக்கள் என்னுடைய வார்த்தைகளை அல்ல, என்னுடைய வாழ்க்கையையும் பார்க்கிறார்கள். ஆக என்னுடைய வாழ்க்கையினால் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று வேத வசனம் நமக்கு அறிவூட்டுகிறது. இந்த வேத பகுதியிலே வாசிக்க கேட்ட சுவிசேஷ வேத பகுதியிலே ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீடர்களுக்கு 3 காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். இந்த 3 காரியங்கள் மூலமாக நீங்கள் சமுதாயத்திற்கு சாட்சியாக மாற வேண்டும் என்று. முதலாவதாக அவர் என்ன சொல்லுகிறார்? 36வது வசனம், இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இதன் மூலமாக அவர் சொல்ல வருகிற காரியம், ஐயா, இந்த உலகம் சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் இந்த நாளிலே சமாதானம் இல்லாமல் வீட்டிற்குள்ளாக அடைந்து போய்விட்டீர்கள். உங்களுடைய மனதிலே கலக்கம், உங்களுடைய மனதிலே பயம், உங்களுடைய மனதிலே ஒரு தங்களையும் புரியாத, உங்களை மிஞ்சி விட்டதான ஏகப்பட்ட ரோமர் அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு பயம் குடிகொண்டிருக்கிறது. இந்த பயத்தினால் உங்களுடைய சமாதானத்தை நீங்கள் இழந்து கொண்டே இருக்கிறீர்கள். இந்த சமுதாயத்தில் இந்த நிலையில் நீங்கள் சென்று சமாதானத்தை குறித்து செய்தி சொல்ல முடியாது. ஆக முதலாவதாக உங்களுக்கு தேவை சமாதானம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் பெற்றவர்களாக இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்திற்கு சாட்சியாக மாறும். என்ன சாட்சியாக மாறும்? பார், இந்த மனிதனின் வாழ்க்கையிலே எத்தனை சமாதானம் காணப்படுகிறது. திருச்சபையே, இந்த சமாதானத்தை தான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கூறி அறிவிக்கிறார். திருச்சபையே, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த நாளில் தானே உங்களுக்கும் எனக்கும் இந்த சமாதானம் கூறி அறிவிக்கப்பட்டது. நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சமாதானத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். ஆயினும் சமாதானம் அற்றவர்களாக நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய சமுதாயத்திலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதினால் தான் நம்முடைய சாட்சி இந்த சமுதாயத்திற்கு இன்னும் எட்டாமல் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஐயா, இந்த சமாதானம் உங்களுக்கு இன்றைக்கு தேவை. இந்த சமாதானத்தினால் நீங்களும் நானும் நிரப்பப்பட வேண்டும். என்னுடைய குடும்பம் நிரப்பப்பட வேண்டும். என்னுடைய திருச்சபை நிரப்பப்பட வேண்டும். திருச்சபைகளுக்குள்ளாக போட்டிகளும் பொறாமைகளும், மனிதர்களுக்குள்ளாக வம்பும் வீண் பேச்சுக்களும், ஆக இந்த சமுதாயத்திலே நான் கிறிஸ்துவுக்காக சொல்லும் வார்த்தைகளை விட என்னுடைய இந்த சமாதானமற்ற செயல்பாடுகள் இந்த உலகத்தை இன்னும் சந்திக்கவில்லை. திருச்சபையே, உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த சமாதானம் உண்டா? இன்றைக்கு நாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் தானே நம்முடைய உலகத்திலே சமாதானம் இல்லாமல் எத்தனையோ போர்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஏறத்தாழ 39 இடங்களில் இந்தியா உட்பட யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தம் என்று சொன்னால் உள்நாட்டு யுத்தங்களையும் வெளிநாட்டு யுத்தங்களையும் நாம் இணைத்து பார்க்க வேண்டும். இந்திய தேசத்திலே ஆங்காங்கே எல்லை பகுதிகளிலே இன்றைக்கும் அவ்வப்பொழுது தாக்குதல்கள் நடைபெற்று சமாதானம் குலைந்து கொண்டிருக்கிறது. இந்த சமுதாயத்திற்கு சமாதானம் தேவை. என்னுடைய வாழ்க்கைக்கு சமாதானம் தேவை. இந்த சமாதானத்திற்கு நீங்களும் நானும் சாட்சிகள். எப்படி இந்த சமாதானத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நான் பிரதிபலித்து காட்டுவதன் மூலமாக சமாதானம் இல்லாத இந்த உலகம் நிச்சயமாக சமாதானத்தை பெறும். இரண்டாவதாக 41வது வசனம் என்ன சொல்லுகிறது? ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் புரியாமல் இருக்கிறேன். சந்தோஷம், மிஷன் ஆஃப் பீஸ், மிஷன் ஆஃப் ஜாய். ஐயா, சந்தோஷத்திற்கான சாட்சிகள். வாழ்க்கையிலே மனிதர்கள் சந்தோஷம் பட வேண்டும் என்பதற்காக எத்தனையோ யுக்திகளை கடைபிடித்து கொண்டிருக்கின்றனர். குடும்பத்திற்குள்ளாக சந்தோஷம் வேண்டும் என்பதற்காக பலவிதமான பணங்களை செலவழித்து கொண்டிருக்கின்றனர். பலவிதமான யுக்திகளை சேகரித்து எப்படியாவது நான் சந்தோஷத்தை பெற்றுவிட வேண்டும் என்று 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒருவர், அவர் மரணத்தின் தருவாயிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் இப்படியாக இந்த வார்த்தைகளை எழுதி தன்னுடைய நண்பனிடத்திலே கொடுத்தாராம். நாம் ஒரு மோசமான நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்கிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதன் நடுவிலே ஒரு இரகசியத்தை கற்றுக்கொண்ட, அமைதியான சந்தோஷத்தை கண்டுகொண்ட புனிதமான ஒரு மனிதர்களை நான் கண்டுபிடித்திருக்கிறேன். அவர்கள் பாவ வாழ்வின் எந்த இன்பத்தையும் விட 1000 மடங்கு மேலாக மகிழ்ச்சியை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றனர்.
அவர்கள் அனுதினமும் இகழ்ந்து துன்புறுத்தப்படுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் கவலைப்படுவதில்லை. அவர்கள் தங்கள் ஆன்மாவின் ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆத்மாவின் எஜமானர்களாக இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் இந்த உலகத்தை வென்றவர்களாக காணப்படுகிறார்கள். அவர்கள் யார் என்றால் அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அவர்களில் நானும் ஒருவன் என்று அவர் எழுதி சென்றிருக்கிறார். எவ்வளவுதான் துன்பப்பட்டாலும் வாழ்க்கையின் மகிழ்ச்சிக்கு குறைவு இல்லை. அதுதான் கிறிஸ்தவம். இந்த கிறிஸ்தவத்தை, இந்த மகிழ்ச்சியை சாட்சியாக அறிவிக்க வேண்டும். கடைசியாக மிஷன் ஆஃப் ஹோப், நம்பிக்கையின் செய்தி. நம்பிக்கையின் செய்தி இல்லாமல் இந்த சமுதாயம் அனுதினமும் அழிந்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையற்ற அனித்தியத்திற்குள்ளாக, நம்பிக்கையற்ற கல்லறைக்குள்ளாக மனிதர்கள் அனுதினமும் அனுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றனர். கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானுமே பல வேளைகளில் நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களிலே ஈடுபட்டு விடுகிறோம். நம்முடைய நம்பிக்கை சந்தேகத்தினால் மூடப்பட்டு விடுகிறது. 44வது வசனத்திலே சொல்கிறார், அவர்களை நோக்கி மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும், அந்த வசனத்தை நீங்கள் வாசி பார்ப்பீர்கள் என்றால் 44, 45 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், நம்பிக்கையின் செய்தியை அவர் இந்த வசனத்தின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் தருகிறார். ஐயா, கடைசியாக அவர் சொன்னது, உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருக்கிறேன். இந்த நம்பிக்கை உங்களை விட்டு எடுபட வேண்டாம். இந்த நம்பிக்கைக்காக இந்த சமுதாயத்திற்கு செல்வீர்களா? இந்த சமுதாயத்தில் சாட்சியாக ஜீவிப்பீர்களா? ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நாம் அனைவரும் நன்கு அறிந்த ஒரு உதாரணம், டைட்டானிக் படத்தை ஒருவேளை அநேகர் நீங்கள் பார்த்திருக்க கூடும். 1912 வருடம் இந்த மிகப்பெரிய டைட்டானிக் கப்பல் கட்டப்பட்டது. இந்த கப்பல் ஒருபொழுதும் மூழ்கப் போவதில்லை என்று உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது. 882 அடி நீளம் உள்ள மிக பிரமாண்டமான கப்பல். 3547 பேர் இதில் பிரயாணம் செய்யக்கூடும். இதை போன்ற ஒரு ஏப்ரல் மாதத்திலே இந்த டைட்டானிக் கப்பல் வட அட்லாண்டிக், அதாவது பனிக்கட்டிகளினால் நிறைந்த வட அட்லாண்டிக் கடலிலே பிரயாணத்தை ஆரம்பிக்கிறது. இரவு நேரத்திலே அது பிரயாணத்தை ஆரம்பித்ததினால் அநேகர் படுக்கைக்கு சென்று விட்டனர். ஆனால் ஒரு சிலர் இன்னும் கப்பலின் மேற்தட்டிலே உலா வந்து கொண்டிருக்கின்றனர். ஏறத்தாழ 11 மணி 15 நிமிடங்கள் இருக்கும் இரவு. ஒரு சின்ன மோதுதலை இந்த கப்பல் அனுபவிக்கிறது. ஆனால் எந்த அபாயமும் இந்த கப்பலுக்கு ஏற்படவில்லை. யாருக்கும் இந்த மோதுதல் தெரிய கூட இல்லை. ஏனென்றால் வண்டியினுடைய இன்ஜின் சத்தம் அதிகமாக இருந்ததினால் இந்த மோதுதலை யாரும் கண்டுகொள்ளவில்லை. முழு வேகத்தோடு இந்த கப்பல் அந்த கடலிலே பிரயாணித்து கொண்டிருக்கிறது. 15 நிமிடங்கள் கழித்து இன்னும் ஒரு இடத்திலே, அதாவது ஐஸ் கட்டியிலே இந்த கப்பல் மோதுகிறது. அந்த கப்பல் மோதியதிலே சேதப்படுத்தப்பட்டு தண்ணீர் உள்ளே வர ஆரம்பித்து விட்டது. அப்பொழுதுதான் மாலுமி அபாயத்தை உணர்கிறார். அபாயத்தை உணர்ந்து வயர்லெஸ் மூலமாக செய்திகள் பரப்பப்படுகிறது. உடனடியாக லைஃப் போட் இறக்குவதற்காக உத்தரவு கொடுக்கப்படுகிறது. அவர்களிடத்திலே போதுமான அளவிற்கு லைஃப் போட் இருக்கவில்லை. ஏனென்றால் இந்த கப்பல் ஒருபொழுதும் மூழ்கப் போவதில்லை. ஆகவே லைஃப் போட் அதிகமாக இல்லை. இருந்த லைஃப் போட் இறக்கப்பட்டு மக்கள் வேகமாக, குறிப்பாக பெண்களையும் சிறுவர்களையும் வேகமாக அக்கறைப்படுத்தப்பட வேண்டும் என்று அனுப்பப்படுகின்றனர். 1/3 பகுதி மக்கள் கூட இந்த லைஃப் போட்டினால் பாதுகாக்கப்பட முடியாது. இந்த கப்பலிலே பயணம் செய்தவர் தான் பாஸ்டர் ஜான் ஹார்ப்பர். அவர் ஸ்காட்லாந்து தேசத்திலே மே மாதம் 29வது தேதி 1872 ஆண்டு பிறந்தவர். இவர் தன்னுடைய 6 வயது மகளோடும் தன்னுடைய சிஸ்டர் ஜெசி வில்லிஸ் ஓடும் பிரயாணப்படுகிறார். எப்படியோ தன்னுடைய மகளையும் தன்னுடைய சகோதரியையும் அக்கறைக்கு லைஃப் போட் மூலமாக அனுப்பிவிட்டு இவர் தனக்கென்று கொடுக்கப்பட்ட லைஃப் ஜாக்கெட்டை மற்றவர்களுக்கு தானம் கொடுத்துவிட்டு சுவிசேஷ பணியிலே ஈடுபடுகிறார். எல்லா மனிதர்களையும், பார்க்கிற மனிதர்களை எல்லாம், ஐயா நீ ரட்சிக்கப்பட்டாயா, இந்த கடைசி நிமிடத்திலேயாவது நீ ரட்சிக்கப்பட்டு விடு, அப்பொழுதுதான் உனக்கு பரலோகம் கிடைக்கும், அல்லது உன்னுடைய வாழ்க்கை நரகத்திலே அழிந்து போகும் என்று முடிந்த அளவிற்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறார். அவர் அந்த கடலின் தண்ணீருடைய டிகிரி 28 டிகிரி மிகவும் குளிர்ந்த தண்ணீரிலே ஒரு மரக்கட்டையை மாத்திரம் பிடித்து கொண்டு நீந்தியவாறு பார்க்கிற மனிதர்கள் அத்தனை பேரிடத்திலும் சுவிசேஷத்தை சொல்கிறார். லைஃப் போட்டில் பாதுகாக்கப்பட்ட அந்த மக்களை தவிர்த்து 1500க்கும் அதிகமான மக்கள் வேகமாக கடலிலே குதித்தனர். வேகமாக கடலிலே குதித்ததிலே தண்ணீர் மிகவும் குளிர். 1500லே 6 பேரை தவிர
மற்ற அனைவரும் உறைந்து போனார்கள் அல்லது மடிந்து போனார்கள். இந்த சம்பவத்தை குறித்து ஹிஸ்டோரியன் எலிஷா காஃப்மேன் பின்வரும் நாட்களிலே இப்படியாக சொல்கிறார். அவர் ஸ்காட்மேன் ரோஸ் என்கிற மனிதரை கனடாவில் உள்ள ஒரு இடத்திலே சந்திக்கிறார். அந்த மனிதர் இப்படியாக சொல்கிறாராம், நான் தான் ஜான் ஹார்ப்பர் மூலமாக இறுதியாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட மனிதன். நாங்கள் இருவரும் தண்ணீரிலே உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறோம். ஜான் ஹார்ப்பர் தன்னுடைய கட்டையை பிடித்து கொண்டு என்னுடைய அருகிலே வந்து கேட்ட முதல் கேள்வி, மேன் ஆர் யூ சேவ்டு? மனிதா, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா? நான் இல்லை என்று சொன்னேன். அதற்கு முன்பதாக எங்கள் இருவரையும் அலை பிரித்து விட்டது. நாங்கள் இருவரும் எங்கோ புறக்கணிக்கப்பட்டு விட்டோம். ஆனால் ஆச்சரியப்படத்தக்க விதமாக அடுத்த வினாடியிலே இன்னும் ஒரு அலை எங்கள் இருவரையும் ஒன்று இணைத்தது. மீண்டுமாக அவர் கேட்டார், மனிதா, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா? இல்லை என்று சொன்னேன். அவ்வளவுதான், அலை மீண்டுமாக எங்களை பிரித்து விட்டது. ஒருபுறம் குளிர், ஒருபுறம் அலை. இவர் எப்படியாவது சுவிசேஷத்தை சொல்லிவிட வேண்டும் என்று முந்திக் கொண்டிருக்கிறார். மீண்டுமாக இந்த அலை இவர்களை சேர்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய். அவ்வளவுதான். இதற்கு பின்பதாக ஜான் ஹார்ப்பர் என்ன ஆனார் என்பது யாருக்கும் தெரியாது. அவருடைய உடல் இம்மட்டுமாக கண்டுபிடிக்கவில்லை. அவர் மரிக்கும் பொழுது அவருடைய வயது 39 வயது. கடைசியாக ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்காக இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். அன்பின் திருச்சபையே, தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி மூச்சு வரையும் கிறிஸ்துவுக்காக சாட்சி பகர்ந்த அநேக மிஷனரிகளை நம்முடைய ஊர்களிலும் நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் இத்தனை அனுபவங்களையும் இத்தனை ஆசீர்வாதங்களையும் பெற்ற நீங்களும் நானும் இந்த சமாதானத்தின் செய்தி, இந்த மகிழ்ச்சியின் செய்தி, இந்த நம்பிக்கையின் செய்தியை சாட்சியாக அறிவிக்கவில்லை என்றால், வாழ்க்கை மூலமாக வாழ்ந்து காட்டவில்லை என்றால், நம்மை விட பரிதபிக்கப்பட்ட மக்கள் யாராக இருக்கக்கூடும்? சிந்திப்போம், கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். எழுந்து நின்று நிசையா விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் எல்லாவற்றையும் படைத்தவராய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய
சபையார் உட்காருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே மீண்டுமாக உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஏற்கனவே நான் சொன்னபடியாக இந்த நாளிலே, அதாவது இந்த நாள் நம் அனைவருக்கும் ஒரு விசேஷித்த நாள். நாம் தமிழ் புத்தாண்டை அனுசரித்து கொண்டிருக்கிறோம். இந்த தமிழ் புத்தாண்டு நாம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தமிழர்கள் தொடர்ந்து இந்த நாட்டிற்கு ஆசீர்வாதமாக ஜீவிக்கட்டும் என்று சொல்லி இந்த புத்தாண்டிற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். புத்தாண்டின் மகிழ்ச்சியை ஒவ்வொருவரோடும் பகிர்ந்து ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருவோம். இந்த புத்தாண்டின் மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்காக பெண்கள் ஐக்கிய சங்கம் பிரேக்ஃபாஸ்ட் சேல் வைத்திருக்கிறார்கள். அதிலும் பங்கு பெற்று உங்கள் முடிந்த அளவிற்கு செலவழித்து செல்லும்படியாக அன்போடு கேட்கிறேன். ஆலயத்திற்கு ஃபேன் தேவை என்று அறிவித்தேன். அதற்காக அநேகர் முன்வந்தீர்கள். கொடுத்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே நன்றி. கடந்த 10வது தேதி முழு ஜெபம் ஆலயத்திலே நடைபெற்றது. வந்து பங்கு பெற்று தேசத்திற்காகவும் குடும்பத்திற்காகவும் ஜெபித்த ஒவ்வொருவருக்காகவும் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற 20வது தேதி, அதாவது சனிக்கிழமை, வருகிற சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு நம்முடைய கார்டன் ஃபேட்டினுடைய ரிவ்யூ மீட்டிங் நடைபெறும். ஸ்டால் ஹோல்டர்ஸ் அனைவரும் மற்றும் திருச்சபையாரும் வந்து பங்கு பெறும்படியாக அன்புடன் அழைக்கிறோம். மேலும் இதிலே எவ்விதத்திலே வருகிற ஆண்டுகளிலே நாம் செயல்படலாம் என்கிற உங்களுடைய சஜஷன்ஸ் மற்றும் உங்களுடைய மேலான அறிவுரைகளை நாங்கள் நாடுகிறோம். தயவு செய்து வந்து பங்கு பெறும்படியாக அன்போடு கேட்கிறேன். இந்த நாளிலே இந்த ஆராதனைக்கு நீங்கள் புதிதாக வந்திருப்பீர்கள் என்றால் உங்களுடைய இடத்திலே எழுந்து நிற்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். If you are worshipping with us for the very first time, you may please stand up at your place. We would like to welcome you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை ஆசரிக்கிறவர்களுக்காக நாம் பாடி ஜெபித்து ஆசீர்வதிக்க இருக்கிறோம். சேனைகளின் கர்த்தரை நம்பிடுவாய், பாக்கியம் அடைந்திடுவாய், சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கிறாய் என்று சொல்லி பாடி ஆசீர்வதிப்போம். இங்கு இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய இடத்தில் எழுந்து நிற்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். சேனையின் கர்த்தரை நம்பிடுவாய், பாக்கியம் அடைந்திடுவாய், உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், நல்லவர் அவர், வல்லவர், அடைக்கலமானவர். அன்பின் ஆண்டவரே, மீண்டுமாக எங்களுடைய நண்பர்களை உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையினால் எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எல்லா நாளிலும் நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர். நாங்கள் கடந்து செல்லும் ஒவ்வொரு நிமிடங்களும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து இம்மட்டுமாக தந்திருக்கிறீர். மீண்டுமாக ஒரு புதிய ஆண்டை இவர்களுக்காக கொடுப்பதற்காக நன்றி. இந்த புதிய ஆண்டை சுதந்தரித்து கொள்வதற்கும் இந்த புதிய ஆண்டின் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் நம்பிக்கையையும் பெற்று தொடர்ந்து உமக்கு சாட்சியாக ஜீவிப்பதற்கும் உதவி செய்யும். குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படட்டும். குடும்பம் தொடர்ந்து உமக்குள் முன்னேறுவதற்கு பலன் தாரும். எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை அண்டி பிடிப்பதற்கும் உம்முடைய கரத்தின் நன்மையினால் திருப்தியாவதற்கும் இவர்களுக்கு உதவி செய்யும். யாவரோடும் தேவ சமாதானம் இருக்கட்டும். அப்படியே இந்த தமிழ் சமுதாயத்திற்காக உமக்கு நன்றி. ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாக இந்த சமுதாயத்தை நீர் அழைத்து செல்கிறீர். நீண்ட ஆண்டுகளாக இந்த சமுதாயம் இந்த நாட்டிற்கும் இந்த சமுதாயத்திற்கும் ஆசீர்வாதமாக ஜீவித்து வந்திருக்கிறது. தொடர்ந்து ஆண்டவரே, இந்த தமிழ் சமுதாயம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஜீவிக்க தன்னையே அர்ப்பணித்து அநேகருக்கு நன்மைகளை கொண்டு வருவதற்கு நீர் கிருபை தாரும். இந்த புதிய ஆண்டு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையையும் கிருபையையும் கொண்டு வரட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். உட்காருங்கள்.
மன்றாட்டு ஜெபம். மன்றாட்டு ஜெபத்திற்காக நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு தேவனிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு ஜெபத்திற்கும் எங்கள் ஜெபத்தை கேட்டலும் என்று மறுமொழி அருளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்யும் ஆவியானவரோடு சேர்ந்து நமக்காகவும் முழு மனித சமுதாயத்திற்காகவும் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய ஜெபங்களை தாழ்மையாய் சமர்ப்பிப்போமாக. கர்த்தாவே, உமது கிருபையின் நிமித்தம் உலக சமாதானத்திற்காக, குறிப்பாக யுத்தங்கள், உள்நாட்டு கலவரங்கள், சமுதாய சண்டைகள், மேலும் தீவிரவாத சதிகளினால் பாதிக்கப்பட்டு வரும் நாடுகளின் அமைதி நிலவவும், நல்லிணக்கம் ஏற்படவும், பாதிக்கப்பட்ட நபர்களின் நலன் விசாரிக்கப்படவும், திருச்சபைகள், தொண்டு நிறுவனங்கள் மற்றும் அரசாங்கங்கள் பாரபட்சமின்றி செயல்படவும் ஜெபிப்போமாக. கர்த்தாவே, உமது கிருபையின் நிமித்தம் மனுக்குலத்தை போற்றி பராமரித்து வரும் எங்கள் நல்ல கர்த்தாவே, எங்கள் நாட்டில் காணப்படும் பல்வேறு விதமான பாகுபாடுகள், குறிப்பாக ஜாதி மத வேறுபாடுகள், ஆண் பெண் வேறுபாடுகள், மேலும் இதனால் ஏற்படும் கலவரங்கள், சமாதான குறைவுகள், வெறுப்புணர்வுகள் நீங்கவும், மனிதர்கள் எல்லாரும் சமம் என்கிற அன்பும் அரவணைப்பும் ஏற்படவும் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, உமது கிருபையின் நிமித்தம் ஏப்ரல் முதல் ஜூன் வரை 7 கட்டங்களாக நடக்கவிருக்கும் பொது தேர்தல்கள் சமூகமாக நடைபெறவும், நாட்டின் நலனில் அக்கறை கொண்ட நல்ல வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படவும், மக்கள் தங்கள் வாக்குகளை சரியாக பயன்படுத்தவும் ஜெபிக்கிறோம். மேலும் வன்முறை, தீவிரவாதம் போன்ற செயல்கள் எதுவும் தேர்தலுக்கு தடையாக வராது சமாதானமான முறையில் தேர்தல் நடைபெற்று சுதந்திரமான, நிலையான, வலுவான நல்ல ஆட்சி அமைய ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமது கிருபையின் நிமித்தம் நமது மாண்புமிகு குடியரசுத் தலைவர் முர்மு, பிரதமர் திரு மோடி, டெல்லியின் லெப்டினன்ட் கவர்னர் திரு வினய்குமார் சக்சேனா, முதலமைச்சர் திரு கெஜ்ரிவால் மற்றும் எல்லா மாநில முதலமைச்சர்கள், அவர்களின் கீழ் அதிகாரத்தில் உள்ள அனைவருக்கும் உமது ஞானத்தை தாருங்கள். மாறிவரும் அரசியல் காலகட்டத்தில் இவர்களுக்கு தூர தரிசனம் கொடுத்து நாட்டிற்கு நலம் தரும் திட்டங்களை தீட்ட கிருபையின் அருள் தாரும். கர்த்தாவே, உமது கிருபையின் நிமித்தம் ஜெபத்தை கேட்டருளும். உலகின் எல்லா திருச்சபைகளுக்காகவும், விசேஷமாக தீவிரமான தார்மீக எதிர்ப்புகளை சந்திக்கும் திருச்சபைகள், துன்பப்படுத்தப்படும் திருச்சபைகள், ஊழியர்கள், மிஷினரிகள் மற்றும் மிஷினரி ஊழியங்களுக்காகவும், இவைகள் எல்லாம் உம்மில் பலப்படுத்தப்படவும், எதிர்ப்புகளுக்கு மத்தியில் உறுதியாய் நிற்கவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமது கிருபையின் நிமித்தம் ஆண்டவரே, எங்கள் பிரதம பேராயர் மோஸ்ட் ரெவரண்ட் விஜய் நாயக், தென்னிந்திய திருச்சபையின் பிரதம பேராயர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் ரூபன் மார்க், மார்த்தோமா திருச்சபையின் தலைவர் ஹிஸ் கிரேஸ் மோஸ்ட் ரெவரண்ட் டாக்டர் தியோடோஷியஸ், எங்கள் பிஷப் ரைட் ரெவரண்ட் பால் ஸ்வரூப் மற்றும் எங்கள் போதகர்கள் ரெவரண்ட் மோனோதீப், ரெவரண்ட் ரத்னராஜ், ரெவரண்ட் ஜெயக்குமார் மற்றும் எல்லா லே லீடர்கள், கமிட்டி அங்கத்தினர், பெண்கள் ஐக்கிய சங்கம், வாலிபர் ஐக்கிய சங்கம், ஞாயிறு பாடசாலை, பாடகர் குழு, இவர்கள் எல்லாருக்கும் உம் ஆவியை தந்து வழிநடத்துங்கள். இவர்கள் உமது மந்தையை உண்மையோடும் உத்தமத்தோடும் வார்த்தையிலும் செயலிலும் நல்ல முன்மாதிரியாக சேவிக்க கிருபை புரிவீராக. கர்த்தாவே, உமது கிருபையின் நிமித்தம் கேட்டல்லும். கிருபையுள்ள ஆண்டவரே, துன்பப்படுபவர்கள், ஏழைகள் மற்றும் பசியால் வாடுபவர்கள், ஆதரவற்றவர்கள் மற்றும் ஒடுக்கப்பட்டவர்கள், வேலை இல்லாதவர்கள், துயரப்படுபவர்கள் மற்றும் வியாதி படுக்கையுள்ளோர் யாவருக்கும் நம்பிக்கையும் விசுவாசமும் பலப்படுவதாக. இவர்களுக்கு உதவியாயிருக்கும் எல்லாருக்கும் உம் தயையும் கிருபையும் தருவீராக. எங்கள் சபையில் நோய்வாய்ப்பட்டவர்களை உம் கிருபாசன தண்டையில் சமர்ப்பிக்கின்றோம். குறிப்பாக எங்கள் திருச்சபையை சேர்ந்த மார்க் துல்லி, ஷெரின் குக், ஷர்லி குப்தா, ஹனி வில்லியம்ஸ், பொன்னு தங்கராஜ், மீனு சர்மா, மன்மோகன் சிங் சௌத்ரி, தாமஸ் டேவிஸ், மீனு பீட்டர்சன், எல்லா ஆர் சுண்டி அண்ட் அனுப் பென்சன், இவர்கள் எல்லாருக்கும் உம் வல்ல கிரியையால் அற்புத சுகத்தை தந்து நடத்த ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமது கிருபையின் நிமித்தம் எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். பரலோக பிதாவே, இந்த ராஜ்யம் அதிசீக்கிரத்தில் வருவதாக. நாங்கள் ஏறெடுத்த இந்த விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் எங்களுக்கு அனுகிரகித்தருளும். ஆமென்.
பாவ அறிக்கை. பிரியமானவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் அருளப்பட்ட கற்பனையாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூர்வது போல் பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவ்வைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்முடைய பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாய் இருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்க நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள தேவனோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். எல்லோரும் சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய எங்கள் பரலோக பிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் எங்கள் எண்ணங்களினாலும் எங்கள் செயல்களினாலும் பாவம் செய்தோம். எங்கள் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் நன்மை செய்ய தவறினோம். நாங்கள் உண்மையாக எங்கள் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு உம்மிடத்துக்கு திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நாங்கள் கடந்த காலத்தில் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து நாங்கள் புது ஜீவனுள்ளவர்களாக உமது நாமம் மகிமைப்படத்தக்கதாக உம்மை சேவிக்க எங்களுக்கு அனுகரித்தலும். ஆமேன். மற்றவர்கள் குற்றத்தை மன்னித்து தங்கள் பாவங்களுக்காக உண்மையாக மனம் வருந்தி உம்மிடம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமது மேல் கிருபையாயிருந்து நமது பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி பலப்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு நித்திய ஜீவனை ஈந்து தம்முடனே சேர்த்து கொள்வாராக. தேவரிற்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அனைவரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாயிருக்கிறோம். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவோம். தேவ சமாதானம், தேவ சமாதானம், தேவ சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் தங்கி இருப்பதாக, உமது ஆவியோடும் இருப்பதாக. நம்மையும் நமது காணிக்கையும் அர்ப்பணிக்கும் வண்ணமாக கீர்த்தனை 60 பாடுவோம். எழுந்தார் இறைவன். Yeah.
பணிகளுக்காக அர்ப்பணிப்போமாக. சகலமும் உம்மிடத்திலிருந்து வருகிறது. உம்முடையவைகளை உமது கரத்திலிருந்து வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். சர்வவல்லமையுள்ள தேவனே, சிருஷ்டிகர்த்தாவே, இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் காணிக்கைகளையும் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காகவும் உமது அடியார்களின் நன்மைக்காகவும் அங்கீகரிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவர் ஆவியோடும் இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாயிருக்கிறது. சபையார் உட்காரலாம் அல்லது முழங்காற்படியிடலாம். பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் ஆண்டவராகிய உமக்கு எங்கள் நன்றியையும் ஸ்தோத்திரத்தையும் முதுவரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் செலுத்துவது நீதி மட்டுமல்ல, எங்களது கடமையும் எங்களுடைய மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய சத்தியமும் ஜீவ வார்த்தையுமாய் இருக்கிறார். அவர் மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் ஆதி முதல் சிருஷ்டித்தீர். மனிதனையும் உமது சாயலாக உருவாக்கினீர். அவர் மூலமாகவே இவ்வுலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொருவரையும் ஞான ஒளிக்குள் நடத்துவீரே. ஆதிகாலம் முதற்கொண்டு தீர்க்கதரிசிகளையும் ஞானம் பெற்ற ஆண்களையும் மற்றும் பெண்களையும் உலக மக்கள் உம்மை வந்தடைவதற்கு வழி காண்பிப்பவர்களாக ஏற்படுத்தினீ. அவர் மூலமாகவே பாவிகளாகிய எங்களுக்கு மீட்பு உண்டாகும்படியாக அவரை மனுஷகுமாரனாக பிறப்பித்து சிலுவையில் அறைய கொடுத்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டபின் அவரை மறுபடியும் உயிரோடு எழுப்பினீர். அவர் மூலமாகவே உம்முடைய ஜீவனுள்ள பரிசுத்த ஆவியை தந்தருளி புது சிருஷ்டியின் முதல் பலனாக எங்களை மீட்டு கொண்டீர். பரிசுத்தவான்களும் தூதர்களும் உம்மை போற்றி பாடுகின்ற ஒருபோதும் முடிவில்லாத போற்றுதல்களை நாங்களும் அவர்களுடன் சேர்ந்து பாடி உமது
பரலோக பிதாவே, உமது குமாரனும் எங்களுடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எடுக்கிற எங்கள் சோஸ்திரங்களை ஏற்றுக்கொண்டருளும். அவரின் முன்மாதிரியை பின்பற்றி அவரின் கற்பனைகளை கைக்கொள்ளும் எங்களுக்கு அப்பமும் திராட்சரசம் ஆகிய இந்த ஈவுகளை உம்முடைய வல்லமையான பரிசுத்த ஆவியினாலே எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவரின் சரீரமாகவும் இரத்தமாகவும் தந்தருளும். இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இதிலே பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆகையால் பரலோக பிதாவே, அவரை நினைவு கூறும் விதமாக இந்த அப்பத்தையும் பாத்திரத்தையும் உமது சமூகத்திலே வைத்து பரிசுத்தம் பண்ணுவதன் மூலம் அவருடைய அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து அவருடைய மகிமையான வருகைக்காக காத்திருக்கிறோம். மகத்துவமுள்ள பிரதான ஆசாரியரே, இயேசுவின் மூலமாக எங்களுடைய நன்றி கலந்த சோஸ்திர பலிகளை அங்கீகரித்தருளும். உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தில் உம்முடைய பரிசுத்த ஈவுகளை நாங்கள் உட்கொள்ளும் பொழுது உம்முடைய ஆவியினால் எங்களை உயிர்ப்பியும், உம்முடைய அன்பினால் எங்களை ஊக்குவியும். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்களை ஒருங்கிணைத்தருளும். அவரோடும் அவருக்குள்ளும் அவர் மூலமாகவும் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் வானத்திலும் பூமியிலும் உமக்கு முன்பாக நிற்கும் யாவரோடும் கூட பிதாவே உம்மை என்றென்றைக்கும் ஆராதிக்கிறோம். கர்த்தருடைய சரீரத்தில் பங்கு பெறும்படி நாம் இந்த அப்பத்தை பிட்கிறோம். பரிசுத்தமாக்கப்பட்ட இந்த பாத்திரம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் ஐக்கியமாயிருக்கிறது. நமது இரட்சகராகிய கிறிஸ்து நமக்கு கற்பித்தபடி சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமும் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பூமியில் செய்யப்படுவதாக. தாழ்மையின் ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, நாங்கள் சுயநீதி நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேஜையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே,
அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். விசுவாசத்துடனே கிட்டிச் சேருங்கள். நமக்காக அடிக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் நமக்காக சிந்தப்பட்ட அவர் இரத்தத்தையும் வாங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து இவைகளை உட்கொண்டு அவர் நமக்காக மரித்ததை நினைத்து நன்றியை ஏறெடுங்கள்.
சரீரமும் இரத்தமுமாகிய சாக்கிரமந்தை விசுவாசத்துடன் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோமாக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத திருச்சரீரமும் இரத்தமுமாகிய ஞான ஆகாரத்தினால் எங்களை போஷித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் மூலமாய் எங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு துதியும் கனமும் உண்டாகத்தக்கதாக நாங்கள் தேவரீர் நியமித்திருக்கிற நற்கிரியைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற உமது ஆவியின் வல்லமையால் எங்களை பலப்படுத்தி அனுப்பும். ஆமேன். சமாதானத்தின் தேவன் தாமே நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. நமது ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. பிதா, குமாரன், பரிசுத்தாவியுமாகிய தேவன் நம்மோடு இருந்து இன்றும் என்றும் நம்மை ஆண்டு நடத்துவாராக. பின்பவனி கீதமாக 261வது பாமாலை. எல்லாருக்கும் மாவுன்னதர். கர்த்தாதி கர்த்தரே
செய்வாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வருவோம்.